no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் அந்த கேம்பஸ்குள்ளே நுழைந்து 2 தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த பெங்களூரில் இந்த 2005 நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமான அந்த மூளையாக இந்த தாக்குதலை முதலிருந்து முடிவு வரை இது எல்லாமே வடிவமைத்த ஹமீர் அம்சா அப்படிங்கிற ஒரு பயங்கரவாதி. அந்த பயங்கரவாதியை மர்ம நபர்கள் பதம் பார்த்துருக்காங்க. ஸோ இவனை வேட்டையாடப்பட்டிருக்கான் அப்படிங்கிற இந்த சம்பவம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். என்னடா ஒருத்தரை போய் சுட்டுருக்காங்க, இதை போய் வரவேற்கிற அப்படிங்கிறது கிடையாது. இவனுங்களுக்கு எந்த விதமான இரக்கமும் பார்க்கவே கூடாது. ஏன்னா தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்க ஏவுறவங்க எக்ஸிக்யூட் பண்றவங்களா இருந்தால் பரவாயில்ல, இவன்லாம் மூளையா இருந்து செயல்படுறவன். இவனால உட்கார்ந்த இடத்துல இருந்து 100 தீவிரவாத தாக்குதலை இவனால திட்டமிட முடியும். 100 தீவிரவாத தாக்குதலை திட்டமிட்டு அதன் மூலியமா 1,00,000 பேரை இவனால கொல்ல முடியும். 1,00,000 பேரு, 1,00,000 உயிர்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு 3 தோட்டா அப்படிங்கிறது பெஸ்ட் டீல் தானே. ஆனா உண்மையிலேயே இந்த மர்ம நபர்களுடைய வேட்டை அப்படிங்கிறது தொடரணும். அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவில போய் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்திடலாம், நம்ம இங்க ISI கிட்ட பொறுக்கி தின்னுட்டு இந்த ஃபண்டை வாங்கிட்டு நம்ம அங்க போய் ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதிக்கும் வயித்தால போகணும். இந்த மாதிரியான செய்திகளை கேட்டதுக்கு அப்புறம் டாஸ்மாகால தமிழகத்தில் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு முழங்கினாங்க ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எம்பிலாம். இப்போ இந்த 5 வருஷத்தில் காணாமல் போயிட்டாங்க. இப்போ என்னடானா அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தலைவர் வெக்கம் இல்லாமல் எங்களை பார்த்து உங்களால் என்ன விமர்சிக்க முடியும்? கஞ்சா புழக்கம் இருக்குன்னு தானே, பெண்களுக்கு எதிராக வன்முறை இருக்குன்னு தானே, வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்றதுக்கெல்லாம் அந்த பெண் தலைவருக்கு வெக்க வேணாமா? கஞ்சா புழக்கத்தையும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தையும் எப்படி ஒருத்தர் நார்மலைஸ் பண்ண முடியும்? அதை நார்மலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வாக்கு வாங்கணும், அதை நார்மலைஸ் பண்ணி தான் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்களாம் தோத்தே போகலாம். இது எல்லாமே பெண்களுக்கு எதிரான வன்முறை, பெண்களுக்கு எதிரான இந்த கலாச்சாரம் தடுக்கப்படணும் அப்படின்னா சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில், இந்த நாட்டுடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்படக்கூடிய இடத்தில் பெண்கள் இருக்க வேண்டும். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொலியில் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் மொதல் விஷயம், டிசம்பர் 25 2005 இந்த வருஷம் இந்த நாள் இந்தியாவுடைய அந்த வரலாற்றில் ஒரு கருப்பு நாளாக இன்றும் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்பெல்லாம் இந்தியா தீவிரவாத தாக்குதலை எதிர்கொள்கிறதோ அப்பெல்லாம் நம்மளுடைய அந்த இந்தியாவுடைய ஆன்மா அப்படிங்கிறது காயப்படும். குறிப்பாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு விதமான பயமும் கவலையும் சேர்ந்தே ஏற்படும். இதனால தான் இந்த தீவிரவாதிகள், குறிப்பாக டெரர் ஃபண்டிங்கோட ஒரு நாடு ஏவக்கூடிய பயங்கரவாதிகள் தொடர்ச்சியாக இந்தியாவை குறிவைப்பதற்கான காரணமே. ஸோ அந்த நாளில் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் அந்த கேம்பஸ்குள்ளே நுழைந்து 2 தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதலில் மனுஷ் சந்திரபுரி அப்படிங்கிற ஒரு லெக்சரர் அவர் இறந்து போகிறார். கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைகிறாங்க. அந்த அசால்ட் ரைஃபிள் 56 அதை வச்சு கண்ணா பின்னான் அந்த தீவிரவாதிகள் அந்த கேம்பஸ்குள்ளே புகுந்து சுடுறாங்க. ஒரு வெள்ளை அம்பாசிடர் காரில் தான் அந்த கேம்பஸ்குள்ளே உள்ளே நுழையிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி அவுட்ஃபிட்டில் அவங்க நடத்திய தாக்குதலில் நடந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. இந்த சம்பவத்தை யாரும் மறந்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னா தென்னிந்தியா பாதுகாப்பான இடம், அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக தென்னிந்தியாவும் இந்த பயங்கரவாதிகளுடைய அந்த ரெடார்ல இருந்து தவறுனது கிடையாது. அதே நேரத்தில் பெங்களூரா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், இது எல்லாமே திருவனந்தபுரம், இது எல்லாமே இவங்களுடைய ரெடார்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்த பிறகுதான், குறிப்பாக இந்த கர்நாடகாவில் அந்த தாக்குதல் நடந்த பிறகு யோசிச்சு பாருங்க, கர்நாடகா பெங்களூர் சிட்டி எவ்வளவு லட்சம் கோடியான இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்குது. எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து ஒரு பெரிய ஐடி ஹப்பு. அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படுது அப்படிங்கிறது எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு அந்த மாநிலத்துக்கு ஏற்படுத்தியிருக்கும், குறிப்பாக அந்த பெங்களூரில் ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே தேவை. நம்மளுடைய சொந்த கோயம்புத்தூரில் இந்த கோயம்புத்தூர் பிளாஸ்ட் நடந்த போது நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகளே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த பாதிப்பு, இந்த பயங்கரவாத தாக்குதல், இந்த பெங்களூரில் இந்த 2005 நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமான அந்த மூளையாக இந்த தாக்குதலை முதலிருந்து முடிவு வரை இது எல்லாமே வடிவமைத்த
அமீர் ஹம்சா அப்படிங்கிற ஒரு பயங்கரவாதி. அந்த பயங்கரவாதியை மர்ம நபர்கள் பதம் பார்த்துருக்காங்க. இப்போ இந்த பயங்கரவாத நாய் சுடப்பட்டு மருத்துவமனையில் உயிருக்காக போராடிட்டு இருக்கிறானா செத்துட்டானான்னு கூட தெரியாது, ஆனால் போராடிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யார் இந்த அமீர் ஹம்சா, இவனை மர்ம நபர்கள் எப்படி பதம் பார்த்தாங்க உள்ளிட்ட விஷயங்களில் பேக்ரவுண்டு சொல்கிறதுக்காக தான் இந்த பெங்களூர் அந்த பிளாஸ்ட் சம்பவமே நம்ம சொன்னோம். அமீர் ஹம்சா அப்படிங்கிற இந்த பயங்கரவாதி லஷ்கர்-இ தொய்பா, அதாவது அந்த ஹஃபீஸ் சையத் தலைமையில் இயங்கக்கூடிய நாசக்கார ஒரு பயங்கரவாத அமைப்பு லஷ்கர்-இ தொய்பா. அந்த லஷ்கர்-இ தொய்பாவுடைய கோ-ஃபவுண்டர் இவரும் ஹஃபீஸ் சையதும் சேர்ந்து தான் அந்த புனிதமான அந்த இயக்கத்தை தொடங்குறாங்க. இந்த புனிதமான இயக்கத்தை எதுக்காக? அப்பாவி பொதுமக்களை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளையாடுறதுக்காக இந்த நாய்கள் பயங்கரவாத இயக்கத்தை தொடங்குறாங்க. அதுல கோ-ஃபவுண்டரா இருக்கிறவன் தான் இந்த அமீர் ஹம்சா. இந்த அமீர் ஹம்சாக்கு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அமீர் ஹம்சா அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இவன் ஒரு ஐடியாலஜி, அதாவது அந்த லஷ்கர்-இ தொய்பா அப்படிங்கிற அந்த இயக்கம் இளைஞர்களை உள்ள கூட்டு வர்றது உள்ளிட்ட விஷயங்களை பண்றதுக்கான ஒரு கேவலமான வேலையை இவன் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறான். இவன் தான் அந்த பெங்களூர் பிளாஸ்டுக்கும் காரணமாக இருந்தான். இப்போ இவன் லாகூரில் இருக்கக்கூடிய ஒரு டிவி ஸ்டேஷனுக்கு போயிட்டு வெளியே அவன் தன்னுடைய காரில் வரும்போது தான் கரெக்டாக மர்ம நபர்கள் பதம் பார்த்துருக்குறாங்க. மர்ம நபர்கள் இவன் காருக்குள்ளே உட்காந்துருக்கும் போது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க. ஒரு டிரைவர் பிச்சுக்கிட்டு ஓடுறான் அந்த விஷயம் பார்க்கும்போது. ஸோ உள்ளே இருந்த இவன் குண்டடிப்பட்டு இவனுக்கு இப்போ சீரியஸாக இருக்கிறான் அப்படின்னு இப்போ தகவல். ஆனால் இந்த நாயை இதுக்கு முன்னாடியே வேட்டையாடி இருக்க வேண்டியது. குறிப்பாக கடந்த 2025 இவன் நோக்கி இந்த மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. ஆனால் எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு இவன் பொழைச்சிட்டான். ஸோ இப்போ மீண்டும் அந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இவன் யார் அப்படின்னா, இவனோட ஒரு பேக்ரவுண்டே ரொம்ப வித்தியாசமானது. அதே டைமில் இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். பாகிஸ்தான் என்கிற நாடு முழுக்க முழுக்க பயங்கரவாதிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த அமீர் ஹம்சாவுடைய அந்த லைஃப் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக பொருந்தும். இந்த நாய் யார் அப்படின்னா, சோவியத் ஆப்கானிஸ்தானில் இன்வைட் பண்ண பிறகு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ரஷ்ய படைகளுக்கு எதிராக அமெரிக்கா தங்களுடைய படைகளை அனுப்பாமல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து ட்ரெயின் பண்ணி முஜாஹிதீன்ஸை அனுப்புனாங்க. ஸோ இவனுங்க தான் காசு கொடுத்தா இவனுங்க என்ன வேணா பண்ணுவானுங்களே. ஸோ அமெரிக்கா சில டாலர்ஸை தூக்கி போட்டு அங்கே முஜாஹிதீன்ஸ், அதாவது ட்ரெயினர்ஸை அங்கே ட்ரெயின் பண்ணி அவங்கள சோவியத்துக்கு எதிராக போராடுறதுக்கு ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அனுப்புனானுங்க. இப்போ அந்த மாதிரி போன ஒரு நபர் தான் இந்த அமீர் ஹம்சா. அது மட்டும் இல்லாம இவன் அந்த லஷ்கர்-இ தொய்பா அப்படிங்கிற அந்த இயக்கம் தொடங்கப்பட்ட பிறகு ஹஃபீஸ் சையதுக்கு லெஃப்ட் ரைட் சென்டர்னு சொல்லிட்டு எல்லாமுமாவும் இருந்ததும் இவன் தான். இதன் பிறகு இவன் மேல ஃபர்தரான இன்வெஸ்டிகேஷன்ஸ் போக 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 தான் 2012 இவனை UN உடைய டெரரிஸ்ட் அந்த லிஸ்ட்ல இவனை சேர்த்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஹம்சா அப்படிங்கிற இந்த நபர் தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது தாண்டி லஷ்கர்-இ தொய்பா அப்படிங்கிற அந்த பயங்கரவாத இயக்கத்திற்கு எப்படியெல்லாம் துணை செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட இளைஞர்களை அவங்கள அந்த புனித போர், அந்த ஜிஹாத் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி உள்ள கொண்டு வந்ததில் ஃபர்ஸ்ட் ஆள் இவன் தான். ஸோ இவனுடைய துணையோடு தான் அந்த ஹஃபீஸ் சையத் அப்படிங்கிற அந்த பயங்கரவாதி லஷ்கர்-இ தொய்பா இயக்கத்தை இது பண்ணான். ஆனால் பாருங்க, இவனுங்க எல்லாத்துக்குமே எப்படின்னா, இவங்களுக்கு இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி இவங்களுக்கு கட்டிங் பார்க்கணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். எந்த ஒரு பயங்கர இப்போ இந்தியாவில் பணக்காரன் ஆகணும், முன்னேறணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞராக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனத்தை தொடங்குவோம், ஒரு பிஸ்னஸ் ஐடியா வைப்போம், ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுவோம், அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வேறு ஏதாவது ஸ்பான்சர்ஷிப்க்கு நம்ம பிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிப்போம். ஆனால் இந்த பயங்கரவாத நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இவனுங்க யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பயங்கரவாத இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ISI ஃபண்டு பண்ணுவான், ISIக்கு அமெரிக்கா ஃபண்டு பண்ணுவான், அப்புறம் சைனா ஃபண்டு பண்ணுவான். ஸோ நம்ம கொளுத்த காசை நம்ம அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நாடுடைய டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஹம்சா என்னன்னா, இப்போ இந்த ஹஃபீஸ் சையதை குறி வச்சு டார்கெட் ஆனதுக்கு பிறகு இந்த ஹம்சா தனியாக ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது தனி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி அவர் நான் தனியாக போகிறேன் அப்படின்ற பேரில் அவர் தனியாக போய் என்னது, அதுவும் குறிப்பாக காஷ்மீரை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இவர் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலை நடத்தணும், காஷ்மீரில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைதியை குலைக்கணும். குறிப்பாக அந்த 4 மாவட்டங்கள் இவனுங்க ரொட்டி துண்டை போட்டால் கவ்வறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய அந்த நாய்கள் இருக்கக்கூடிய அந்த 4-5 மாவட்டங்களில் ஒரு டிஸ்டர்பை கிரியேட் பண்ணி நம்ம திருப்பியும் தாக்குதல் நடத்தணும். காஷ்மீர் நமதே அப்படின்னு
காஷ்மீர் நமதே அப்படின்னா இருக்கிற நாட்டில் இருக்கக்கூடிய பலுஜிஸ்தான் நமதேன்னு சொன்னாவாது அந்த பலுஜிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டர்ஸ் கொஞ்சம் அமைதியாவாங்க, அதை வந்து மீண்டும் தக்க வைக்கிறதுக்கான வேலையாவது பார்க்கலாம். அதை பார்க்கறது இல்லை, காஷ்மீர் தான் இவங்களுக்கு குறி. ஸோ இவன் இந்த அமீர் ஹம்சா அப்படிங்கிறவன் இந்த காஷ்மீரை மட்டும் தான் குறி வச்சிருந்த ஒரு நபர். இப்போ பாருங்க, ரெண்டு விஷயம் பாருங்க. காஷ்மீரை குறி வைத்து கொண்டிருந்தவன் 2005 இந்த பெங்களூர்ல இந்த தாக்குதல் நடத்துவதற்கு காரணமானவன் இப்போ குண்டடிப்பட்டு இருக்கிறான். கடைசியா பாருங்க, இவன் கடந்த 2025 மே மாசத்துல இவனை வந்து இதே மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் வந்து இவனை நோக்கி வந்து நடந்திருக்கு. மர்ம நபர்கள் இவனை வந்து கொல்றதுக்கு பார்த்துருக்காங்க, ஆனா அதுல வந்து மிஸ் ஆயிட்டான். அப்ப மிஸ் ஆனவன் தான் இப்போ வந்து உள்ள வந்து சிக்கி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து பார்க்குறோம். நம்ம எல்லாமே துரந்தர் படம் பார்த்துருப்போம், 1, 2 எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இங்கே இருக்கக்கூடிய நிறைய லோக்கல் இருக்கக்கூடிய நிறைய விஞ்ஞானிகள் வந்து அது வந்து புரோபகண்டா மூவி அப்படின்னானுங்க. ஆனால் இவனுங்க எடுக்கிற படம் வந்து எந்த மாதிரியான புரோபகண்டா மூவின்னு நம்ம வெற்றிமாறன் எடுத்த காவியங்களை பற்றி நம்ம ஏற்கனவே தனியாக ஒரு காணொலியில் நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம். ஸோ இப்போ அந்த துரந்தர் படத்தில் நடந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து வெறும் வந்து ஒரு சினிமா ஸ்கிரிப்டுக்காக ஸ்க்ரீன் பிளேக்காக கிடையாது அப்படிங்கிறத வந்து மீண்டும் நிரூபிக்கும் விதமாக தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏற்கனவே கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நானே ஒரு காணொலி போட்டிருந்தேன். அதுல வந்து மசூத் அசாதோடைய சகோதரன் அவனையும் வந்து இந்த மாதிரி வேட்டையாடினாங்க, மர்ம நபர்கள் வேட்டையாடி இருக்காங்க, ஆனா அவன் வந்து செத்து போயிட்டான், இவன் வந்து சீரியஸா இருக்கிறான் அப்படிங்கறத பார்த்தோம். சோ இப்ப மீண்டும் இப்ப அமீர் ஹம்சா, அதுவும் பாருங்க ஹம்சா, இந்த ஹம்சாங்கிற பேர் தான் வந்து அங்க துரந்தர்லயும் வந்து அந்த ஹீரோக்கான ஒரு ரோல்ல மிக முக்கியமான ஒரு பேராகவும் இருக்கும். சோ இவனை வேட்டையாடப்பட்டிருக்கான் அப்படிங்கிற இந்த சம்பவம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். என்னடா ஒருத்தனை போய் சுற்றுருக்காங்க, இதை போய் வரவேற்கிற அப்படிங்கிறது கிடையாது. இவனுங்களுக்கு எந்த விதமான இரக்கமும் பார்க்கவே கூடாது. ஏன்னா தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்க ஏவுறவங்க எக்ஸிக்யூட் பண்றவங்களா இருந்தா பரவாயில்ல, இவன்லாம் மூளையா இருந்து செயல்படுறவன். இவனால உட்கார்ந்த இடத்துல இருந்து 100 தீவிரவாத தாக்குதலை இவனால வந்து திட்டமிட முடியும். 100 தீவிரவாத தாக்குதலை வந்து திட்டமிட்டு அதன் மூலியமா 1,00,000 பேரை இவனால கொல்ல முடியும். 1,00,000 பேர், 1,00,000 உயிர்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு 3 தோட்டா அப்படிங்கிறது பெஸ்ட் டீல் தானே. ஸோ வந்து இப்போ வந்து சீரியஸாக இருக்கிறான். ஸோ சீரியஸாக இருந்து திருப்பி வந்தாலும் ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது, உன்னால் ஒன்றும் கிழிக்கவும் முடியாது. ஏன்னா இது பழைய இந்தியாவும் கிடையாது. ஸோ வந்து இவன் என்ன ஆகிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த மர்ம நபர்களுடைய வேட்டை அப்படிங்கிறது வந்து தொடரணும். அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவில் போய் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்திடலாம், அங்கே இருக்கக்கூடிய நம்ம வந்து இங்கே ISI கிட்ட பொறுக்கி தின்னுட்டு இந்த ஃபண்டை வாங்கிட்டு நம்ம அங்கே போய் ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதிக்கும் வயித்தால போகணும். இந்த மாதிரியான செய்திகளை கேட்டதுக்கு அப்புறம் இவனுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த காணொலியில் நம்ம இன்னும் விரிவாக கூட பார்ப்போம். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், இந்த இவனுங்களை பத்தியே பேசி நம்ம வீணடிக்கிற தாண்டி இப்போ நம்ம இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். ஒன்னு டீலிமிட்டேஷன், இன்னொன்னு வந்து விமன் ரிசர்வேஷன். இந்த டீலிமிட்டேஷனை வந்து நம்ம தனியா பேசுவோம். இப்போ இது வந்து விமன் ரிசர்வேஷன். இந்த விமன் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பெண்களுக்கான இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக இந்தியாவுடைய அந்த அரசியல் அமைப்புல மிக முக்கியமான, நம்மளுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது நம்மளுடைய லோக்சபா, அதுக்கப்புறம் நம்மளுடைய சட்டமன்றம் ரெண்டுத்திலுமே ஒரு பங்கு, கிட்டத்தட்ட 33 ஒரு பங்கு, 33% பெண்கள் இருக்க வேண்டும், கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படிங்கறதை உறுதி செய்யும் விதமா இப்போ வந்து அதுக்கான நகர்வுகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. 2023 இதுக்கான இந்த பில்ஸ் அப்படிங்கிறது வந்து 2023 செப்டம்பர் மாசத்துல இதுக்கான பில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பாஸ் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ அதை திருப்பியும் நடைமுறைப்படுத்துவதற்கான, அதுவும் டீலிமிட்டேஷனோட கூடிய ஒரு நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு நகர்வை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து செஞ்சிருக்கிறாங்க. மிகவும் ஆரோக்கியமான, மிகவும் நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்திய அரசியலை வந்து நம்ம ஆஃப்லேட்டா இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவனுங்க வந்து மகளிர் உரிமை தொகை 1000 2000 சொல்லிட்டு இருக்க அரசியல் கட்சிகள் எல்லாமே நாங்கள் வந்து காசு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ காசு கொடுக்குறோம் அப்படிங்கிறது கிளம்பிட்டு, ஸோ பெண்களை அது மூலியமாக நம்ம வசியப்படுத்தலாம், நம்ம வந்து நம்ம வாக்கு செலுத்த வைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டைரக்ஷனில் தான் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் பயணிக்க தொடங்கின. ஆனால் இது வெறும் அவங்களுக்கு ஏதோ ஒன்று போட்டுட்டு திருப்பி வந்து எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிற மாதிரி இல்லை. அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன், அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் தரப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உள்ளடக்கி கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. இது எப்ப ஆரம்பிச்சது? 1987 இருந்து இது ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து ராஜீவ்காந்தி தலைமையில மார்கரெட் ஆல்வா அப்படிங்கிற அவங்களுடைய தலைமையில ஒரு கமிட்டி போட்டு அதன் பிறகு வந்து உள்ளாட்சிகள்ல லோக்கல் பாடிஸ்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்து
கிட்டத்தட்ட 30 வருஷம் டிராவலுக்கு அப்புறம் இப்போதான் பெண்களை வந்து நம்ம வந்து உள்ள பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் அசம்பிளிக்குள்ளேயும் இன்னும் ஜாஸ்தியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ தான் அந்த முன்னெடுப்பை வந்து 30 வருஷமாக காலதாமதமாக இருந்து இப்போ அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது மிகவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அசம்பிளிலையும் நம்மளோட பார்லிமெண்ட்லையும் இப்போ இருக்க கணக்கின்படி ஒரு 10-15% வந்து பெண்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ இது நடைமுறைப்படுத்துவதன் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அசம்பிளியில் நம்மளுடைய தாய்மார்கள், நம்மளுடைய சகோதரிகள், நம்மளுடைய அக்கா, நம்மளுடைய தங்கச்சி கிட்டத்தட்ட 33% வந்து அங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ பெண்களுக்கு எதிரான, அதுவும் குறிப்பாக வந்து இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பெண்களை பாதிக்கக்கூடிய கஞ்சா, போதை போன்ற நடமாட்டங்கள், இது எல்லாமே கடந்த 5 வருஷம் தமிழ்நாட்டில் எப்படி தலைவிரிச்சு ஆடிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் அதை கேட்கறதுக்கு, அதுவும் குறிப்பாக ஆளுங்கட்சியிலேருந்து அதை கேட்கறதுக்கு ஒரு நாதி கிடையாது. ஆனால் அதற்கு முன்னாடி என்னடா அப்படின்னா வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, அதாவது டாஸ்மாகால வந்து தமிழகத்தில் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு வந்து முழங்கினாங்க ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எம்பிலாம். இப்போ இந்த 5 வருஷத்தில் காணாமல் போயிட்டாங்க. இப்போ என்னடானா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தலைவர் வெக்கம் இல்லாமல் எங்களை பார்த்து உங்களால் என்ன விமர்சிக்க முடியும், கஞ்சா புழக்கம் இருக்குன்னு தானே, பெண்களுக்கு எதிராக வன்முறை இருக்குன்னு தானே, வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கெல்லாம் அந்த பெண் தலைவருக்கு வந்து வெக்க வேணாமா? கஞ்சா புழக்கத்தையும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தையும் எப்படி ஒருத்தர் நார்மலைஸ் பண்ண முடியும்? அதை நார்மலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வாக்கு வாங்கணும், அதை நார்மலைஸ் பண்ணி தான் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்களாம் தோத்தே போகலாம். ஏன்னா ஒரு வீட்லேயும் ஒரு தாய்மார்களும் எந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய பெண் பிள்ளைகள் வெளியே போயிட்டு திருப்பி வீட்டுக்குள்ள வரத்துக்குள்ள அவங்களுடைய மனம் வந்து ஒரு கலவர பூமியா மாறி நிற்குது. அதுவும் குறிப்பாக செய்தி சேனலை ஓப்பன் பண்ணா இப்போ ரீசெண்டா மீஞ்சூர்ல ஒரு பெண் வீட்டுக்குள்ள போய் கஞ்சா அடிச்சுட்டு பசங்க போய் அந்த பொண்ணை வந்து வெட்டி இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயம். ஸோ இது எல்லாமே பெண்களுக்கு எதிரான வன்முறை, பெண்களுக்கு எதிரான இந்த கலாச்சாரம் வந்து தடுக்கப்படணும் அப்படின்னா சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில், இந்த நாட்டுடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்படக்கூடிய இடத்தில் பெண்கள் இருக்க வேண்டும். அதுவும் சாதாரணமா ஒரு பொண்ணு 2 பொண்ணுன்னு கிடையாது. இவரோட அப்பா வந்து முதலமைச்சர், அதனால இந்த அம்மா வந்து எம்பியா இருக்கு. வாரிசு பெண் கிடையாது, வாரிசு பெண் கிடையாது. பெண்கள் வந்து மெரிட்ல இருக்கணும். இது இவருடைய ஒய்ஃபுங்கிறதால இவங்க இருக்கிறாங்க. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த அளவுக்கான கேலி கூத்தா தான் இருக்கு. உள்ளாட்சியில் 33% வந்து இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு வந்த பிறகும் மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஆண்களுடைய மனைவிகள் தான் அந்த இடத்த வந்து நிரப்புறாங்க. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். ஆனா இது போக 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 எப்படி போகும் அப்படின்னா மெரிட்ல இருக்கக்கூடிய பெண்கள், படித்தவர்கள், உண்மையிலேயே சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாமே இதுக்குள்ள வருவாங்க. அவங்க எல்லாமே 33% உருந்து வருவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு அசம்பிளியை பார்த்தோம் அப்படின்னா 33% பெண்கள் தாய்மார்கள் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு நகர்வு அங்கே நடந்துச்சுன்னா அதை கேள்வி கேட்பாங்க. நம்ம எல்லாருக்குமே நினைவு இருக்கும் 1989 தமிழக சட்டமன்றத்துக்குள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆடை வந்து பறிக்கப்பட்டது. இது எல்லாத்தையுமே, அதுவும் அங்க இருந்து அந்த சபை முழுக்க கூடி இருந்த துச்சாதன கூட்டம் வந்து அதை வந்து ஆர்ப்பரித்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ அப்போ ஒருவேளை அங்கே வந்து 33% பெண்கள் அப்படின்னா அப்ப அந்த சபையில ஜாஸ்தியான பெண்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு அது நடந்திருக்காது இல்லையா? அதே மாதிரி ஜெயலலிதா அப்படின்னா அது ஏதோ ஒரு ஜெயலலிதாவுக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அது வந்து ஒட்டுமொத்த அந்த பெண் சமூகத்துக்கும் எதிராக நடந்த ஒரு நடவடிக்கை தானே. நம்மளுடைய 2 மிகப்பெரிய காவியங்களை நம்ம வந்து மகாபாரத்தை பாடுறோம். மகாபாரத்தில் என்ன நடந்திருக்கு? பாஞ்சாலிக்கு நேர்ந்த அந்த அவமானம் தானே அந்த மிகப்பெரிய காவியமே உருவாவதுக்கான காரணமாக இருந்தது. ஸோ அதனால இப்போ இந்த 33% இந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வரவேற்க தகுந்தது. கடந்த கால அரசுகள் வெறும் வாய் வழியா சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்தை 2023 சட்டமா ஏற்றி இப்போ அது நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியும் வந்து தீவிரமடைஞ்சிருக்கிறது. 2023 ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும். நம்மள அடுத்த எலெக்ஷன்ல ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வெறும் ஓட்டு, அந்த விஷயத்தை தாண்டி சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில் பெண்கள் வருவார்கள். நம்ம வீட்டு பெண்கள், அடுப்படியில் வந்து பூட்டி வைக்கப்பட்ட பெண்கள் வெளியே வருவாங்க, அவங்க வந்து சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறதே மிகவும் ஆரோக்கியமான விஷயம். இதை வரவேற்க வேண்டும். இது இந்தியாவின் ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். டீலிமிட்டேஷன் தொடர்பாக அடுத்த காணொலியில் பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.